அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப வெள்ளன்னு வளர்க்காம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ராவல் இது மாதிரி இருக்கும் வீடியோ. என்னங்கிறத வீடியோ போக போக பார்க்கலாம். இது வந்து டியூஸ்டே, அதாவது போன வீக் டியூஸ்டே மார்னிங் எடுத்தது. திடீர்னு வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை போகணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நானாலாம் வந்து பயணத்துலேயும் வந்ததுலேருந்து ஊருக்கு வர சொல்லிட்டு இருந்தாலும். ஸோ ஒரு நாளாக வந்து இப்போ போகலாம் நான் பிளானே பண்ணலை. ஆக்சுவலாக பிளானே பண்ணாமல் எந்த ஐடியாவும் இல்லாமல் வந்து டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்ட்டா. சரி, என்னடா ஸ்கூல் டேஸ் வேறு அந்த டைமு, ஏன்னா ரிவிஷன் வேறு போயிட்டு இருந்தது. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியமாக இப்போ சென்னைக்குன்றதை விட முக்கியமாக வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கிளம்பி போகிறதா இருந்தது. ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்து ஏர்லியாக கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்து அப்படி இப்படி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். நாள் நைட்டு தான் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு சட்டுன்னு சொல்லவும் கிச்சனில் ரொம்ப எலி தொந்தரவு தாங்க முடியல. ஸோ என்னடா அதை போயிட்டு வரத்துக்குள்ளே 2 நாள் ஆனாலுமே நம்ம கிச்சனாக இருக்காது, நம்மளுக்கு கிச்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா கிச்சன் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். வந்துட்டு நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, டென்ஷன் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. கிளம்பியாச்சு. சும்மா 2 நாள் தானே, இது ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பெரிய அண்ணா வீட்டுக்கு சின்ன அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்கூல் டேஸில் லாங் இதெல்லாம் ட்ராவல் சரி வராது, தங்குறதுலாம் சரி வராது, ரிவிஷன் போயிட்டுருக்கு குவார்ட்லிக்காக அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னாச்சு. சரி, அதுக்கே வந்து ஸ்கூல் லீவ் போட்டு போகிறோமே, ஏன்னா இந்த மாதிரி டைமில் நான் லீவ் போட்டதே கிடையாது. சரி, முக்கியமாக ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரியான ஒரு இது இருக்காது, பாவம் ஆளுக்கும் இல்லை, ஊருக்கு கிளம்புற டைமு எல்லாம் நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். வீட்டில் எல்லாருமே கிளம்பியாச்சு. என்னென்னாக்கா ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். சும்மாவே நான் வந்து ஹெனா போடுவேன். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மெஹந்தி போடுவேன். ஆனால் இது வந்து நான் கிளம்புறது எனக்கு தெரியாது. அதுக்கு நாள் தான் நான் வந்து மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெயில் வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னா சின்ன காரு, பின்னாடி வந்து 4 பேர் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய காராக இருந்தால் எங்கள் மச்சியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ காரு வந்து சின்ன அதனால் மச்சியை கூட்டிகிட்டு போகாமல் எனக்கு இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. இதுக்கே வந்து திணறிக்கிட்டு தான் உட்காந்து போனோம். காலையில் வந்து பிள்ளை வடபுரியம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஒருத்தரும் ஒன்றும் சாப்பிடல. சீக்கிரமாக ஒரு 8 மணி 8:30க்கெலாம் கிளம்புற மாதிரி இருந்ததுனால போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு புரியான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். காலையிலேயே கிளம்பி போனப்போ ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கனாக்கா வெயில் செம்மையாக கொளுத்தி எடுத்துருச்சு. சுத்தமாக முடியவே இல்லை. அதுவும் வந்து அடைச்சிக்கிட்டு திணிச்சிக்கிட்டு போகிற மாதிரியே இருந்தது. கங்கார் குட்டி மாதிரி நான் ஒரு பக்கம் அப்படியே குத்த வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சும்மா ரொம்ப முடியவே இல்லை. ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைய வரைக்கும் எனக்கு ஹெல்த்து சுத்தமாக சரியில்லை. நல்லா ஃபீவர் அதுவுமா போட்டு எடுத்துருச்சு. அதனால் வந்து இது பண்ணவே முடியல. ட்ராவல் வந்து வெயில் தான் கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா அஜ்மத் பிவி தர்கா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இறங்கி வந்து ஊட்டியில் காசு போட்டுட்டு இறங்கி வந்தா. ஒவ்வொரு தடவையும் மாமியோட்டு கூட வந்து ஏர்போர்ட்டு அதுங்க போகிறப்ப வெளியூர்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி போட்டுட்டு உண்டியில் வந்து காசு போட்டுட்டு தான் கிளம்புவோம். ஆனால் ஒரு தடவை கூட இறங்கி என்ன எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததில்ல. ஸோ இங்கே வந்து இறங்கி உண்டியில் காசு போடுற வரைக்கும் இங்கே தான் வந்திருக்கு தெரியல. அப்புறமா பார்க்கும்போது தான் ஓகே, வந்து இங்கே அந்த தர்காவில் இறங்கி அஜ்மத் பிவி தர்காவில் வந்து காசு போட்டுட்டு வரஹா அப்படின்ட்டு பார்க்குறேன். சரி, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் இறங்கி நின்றாச்சும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதோட அங்கே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வெயில் இதாக இருந்தாலும் காற்று வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளிக்காற்றுல தான் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப வெயிலாக இருக்கும்போது ஏசி இது பண்ணிக்கலாம், டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா அதுவுமே வந்து ரொம்ப நேரம் வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப ஏசிலேயே இருந்தாலும் அதுவும் இதாக இருக்கும். அந்த கிளாஸ் வழியாக பார்த்திங்கனாக்கா டோர் இது வழியாக ரொம்ப வெயில் இதாகவே இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா காற்று பயங்கரமாக இருந்தது. நிஹால் வந்து நான் சொல்லிட்டேன், நீ வந்து ஃப்ரீயாக வா, இது ஃபுல் பேண்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வராத. ஏன்னா வந்து ட்ராவல்க்கெலாம் இப்படி தான் ட்ரெஸ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒன்று சொன்னால் கேட்க மாட்டான். நான் இந்த தடவை வந்து என்னமோ அதிசயமாக பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுனால அவருக்கு ஒன்றும் தெரியல. ட்ராவலில் வச்சு நல்லா அதக்கி எடுத்துட்டான் என்ன. ரொம்ப போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டான். நிஹாலால் தான் எனக்கு ட்ராவல் கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. ஓகே, வந்து இப்போ நேராக எங்கே போய்கிட்ருக்கோம்னாக்கா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் போய்கிட்ருக்கோம். எந்த இடம்னு பார்த்திங்கன்னா கீரப்பாளையம். கீரப்பாளையம்ங்கிற ஊர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக இதில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து
எல்லாத்துக்குமே வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. அது எப்படின்னாக்கா மூலிகை அந்த இது மாதிரி தான். இப்போ எனக்கு அடிப்பட்ட ஆக்சிடெண்ட்டில் வந்து ஷோல்டர் மூட்டு வந்து இதாயிடுச்சு, ஜாயிண்ட் இதாயிடுச்சு. ஸோ ஊருக்கு கிளம்புற டைமாக இருக்குது. டிரைவிங் ஒர்க் அப்படிங்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் இல்லையா? அதனால முக்கியமாக இங்கே வந்தது. இங்கே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக அதுக்கு தான் வந்திருந்தோம். நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். எங்கள் மாமியார் மச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே தான் வருவா ட்ரீட்மெண்ட்டுக்கு. இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா. ஹலோ இதில் ஒரு தடவையும் கூப்பிடுவா. தான் நாள் வளர்த்திக்கிட்டே போயிட்டா. முடியல அப்போ போகலான்ட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக இங்கே வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். இங்கே வர வழியில் என்ட்ரன்ஸில் வந்து இது சத்து கஞ்சி அப்படின்னு சொல்லி கஞ்சி ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து அம்மா குடிச்சிருந்தா நல்லா இருக்குப்பில் குடி. நான் எனக்கு ட்ராவல்லையா ஒன்றுமே வரல. நான் எப்படி இருந்துச்சுன்னு கூட அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. எல்லாத்துக்குமே வைத்தியம் பார்க்குறாங்க. ஃபிசியோதெரப்பிக்கு தனியாக, அதுக்கு தனியாக நல்லா எல்லாமே. இப்போ நாடி பார்க்குறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடியே வரணும்லாம் போட்டிருந்துச்சு. நல்லாவே எல்லாமே கேட்குது. நல்ல விதமாக அல்ஹம்துலில்லாஹ் உடம்பு ராஹத்தா இருக்குது அப்படின்னு மச்சி வந்து எல்லாருக்குமே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி விடுக்கா போயிட்டு வந்துட்டுருக்கா ஹல்வா. ஸோ இங்கே வந்து தான் ஹெல்க்கு ஃபிசியோதெரப்பிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஷோல்டர் இதுக்கெலாம் வந்து பெயின் இதுக்கெலாம் ஒவ்வொரு இது மாதிரி இது பண்ணா. ஸோ உங்களுக்கு இந்த கீரைப்பாளையம்ங்கிற ஊர் தெரியும்னாக்கா கண்டிப்பாக அந்த பிளேஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாலுமே ஓகே, உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா. தெரியாதவங்களுக்கு போய் ஒரு தடவை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணணும் இல்லை ஹெல்த்துக்கு ஏதாவது ஒருனாலுமே கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நல்லா வந்து கேர் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேயே வந்து இட்லி சாம்பார் காலையில் எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. கஞ்சி அந்த மாதிரி நிறைய வந்து அங்கேயே சாப்பாடு இதெல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடியே போயிடணும் அப்படின்டா நாங்கள் போனது ஒரு 10 மணி நெருக்கத்துக்கு ஆகிடுச்சு. அதனால் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அவளுக்கு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது காத்தோட்டமாக. அந்த பார்க்கவே அந்த வியூ அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பார்த்திங்கனாக்கா அந்த ஃபிசியோதெரப்பி தான் அந்த இது மாதிரி மசாஜ் மாதிரி இன்னும் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு என்னடா இது என்னமோ ஏறி மிதிக்கிறாங்களே என்னடா அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் ட்ரீட்மெண்ட்டாக. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் உடம்பு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ இதுக்கு தான் போகணுன்னு ரொம்ப நாள் அடிச்சுக்கிட்டே இருந்தது. சொல்லிகிட்டே இருந்தா எங்கள் மாமியும். போயிட்டு அது பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருந்ததுனால எல்லோரும் பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இது வந்து எந்த ஏரியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. போகிற ரூட்டு எனக்கு அதெல்லாம் தெரியல. நேராக உள்ளே போனாக்கா ஒரு கீரைப்பாளையம்னு அந்த ஒரு போர்டு இது போட்டிருக்கு. அது உள்ளே வந்ததோட லாஸ்ட்டில் இந்த இடம் தான் பார்க்குற இடம். அதுக்கு மெயினில் எப்படி சொல்கிறது, ஏன்னா நம்மளா எந்த ரூட்டுமே சரியாக தெரியாது இது. எனக்கு அதனால் ரூட்டுலாம் எனக்கு சரியாக தெரியல. இது எதுக்கிட்ட இருக்குன்னா சிதம்பரம் சீர்காழி தாண்டி என்னமோ சொல்லி சொல்கிறாங்க. நான் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக கேட்டுக்கிட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சுற்றி ஒரே மூலிகை செடி இதெல்லாமே தான் இருந்தது. எங்கள் அம்மாக்கா அந்த செடி கொடியெல்லாம் பார்த்தா அப்படியே நின்றுடுவா. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுடுவா. எந்த செடி இருக்குது எனக்கு மட்டும் இல்லை, நானுமே தான் ஏதாவது பூச்செடி வித்தியாசமாக ஏதாவது செடி இருந்துச்சுன்னா பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வந்து இதில் கார்டனில் வைக்கணும் அப்படின்னு தான் எப்போவுமே நானும் பார்ப்பேன் அவளும் பார்ப்பா. இதுக்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கவனா வெயில் ஏறுதுன்னு இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இதுக்கெல்லாம் அந்த மொனை வீட்டில் ஒருத்தவங்க வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. யாரையும் என்னமோ செடி வச்சுருந்தாங்களா எல்லாமே வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி காணாமல் போயிடுச்சுன்ட்டு அந்த அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. காலையில் இங்கேருந்து போகும்போது சும்மா ஆளுக்கு ஒரு பூரியா சாப்பிட்டுட்டு கிளம்புனது தான். அதுக்கெல்லாம் வந்து பசிக்குதுன்னு எல்லாம் சொல்லுவோம். டைம் வந்து 11 மணி இருக்கும். நாங்கள் அங்கே 10 மணிக்கு போனோம்னா 11 மணிக்கு தான் அதை விட்டு கிளம்புனோம். போயிட்டுருக்கிறதுக்குள்ளேயே பசிக்குது எங்கேயாவது ஹோட்டலில் நிப்பாட்டுங்க அது இதுண்டாக்கா டைம் சரியான அன்டைம். எப்படின்னா லஞ்சுக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சே போச்சு. லஞ்ச் டைம் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ போகிற வழியில் ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் கிளம்பியாச்சு. அதனால் வந்து எனக்கு இந்த ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஜன்னல் ஓரத்தில் அப்படி பஸ்ஸில் இருந்தாலும் சரி காரில் இருந்தாலும் சரி உங்களுக்கே ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சரி வேடிக்கை பார்த்துட்டு போனதால நம்மளுக்கு பசி அதிகமாக தெரியாது. ஸோ லஞ்சு டைமுக்கு நெருக்கத்தில் இருக்கிறனால இடையில எங்கேயாவது போய்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பொறுமையாக பார்த்துக்கலான்ட்டு ஒரு இடத்துக்கு கடலூர்லாமா அங்கே வந்து இறங்கியிருந்தோம். இங்கே கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஜிகர்தண்டா இருக்குதுன்னு சொன்னார். ஜிகர்தண்டானோடனே எங்கள் மம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஓகே எனக்கு ஜிகர்தண்டா தான் வேணும் அப்படின்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டா சொல்லியாச்சு. கடையில் யாருமே இல்லை, ஒருத்தர் தான் இருந்தார். கொஞ்சம் பெரிய மனுஷனாக இருந்தார். அதாவது கொஞ்சம் வயசு கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தார். அவர் ஒருத்தர் தான் இருந்து ஜிகர்தண்டா வந்து போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. யாருமே இல்லை கடையில்.
ஆக்சுவலாக நாங்கள் போன நேரத்துக்கு. ஆனால் ஜிகர்தண்டா வந்து செம்மையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்துச்சு. வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸு என்னமோ சொல்லி குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா. அம்மாவன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட பாப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணுமே. கடலூரில் தான். ஆமாம். நல்லா இருந்தது. ரேட்டு ஓகே சொல்லலாம். என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிகர்தண்டான்னு நல்லா கூலிங்கை குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டே ஆள் படுத்துட்டா. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜிகர்தண்டா தூதுன்னு போட்டு நானும் பிள்ளையும் கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருந்தோம். பாவம் ஜுரத்தோடு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அகலம் இது பண்ணிட்டு இருந்தா. ஸோ அங்கேருந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப் ஜூஸ் குடிச்சிட்டு கடலூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணது என்னோட பெரிய நானா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா சின்ன நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து போகிறதோட பக்கம் வந்து சின்ன நாடுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சின்ன நாட்டுக்கு போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய நாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 நாள் ட்ராவல்ஸ். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பிட்டு ஈவினிங் போயிட்டு நானா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே நைட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே தான் ஒரு நாள் போச்சு. அப்படிங்க என்னென்னங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இங்கே கடலூர் தாண்டி நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போய் சாப்பிட்டோம், மரக்காணம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் இதாக இருக்கிறதுனால டிராஃபிக்காக வேறு இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாேருக்கும் பசிக்காத மாதிரி கொஞ்சம் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு கிளம்புனா கொஞ்சம் ட்ராவலுக்கு கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் அப்படின்னு. மாதுளம் ஜூஸ் எப்போவுமே குடிச்சிட்டு தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெஷ் ஜூஸ் இது பண்ணிவிட்டு ஜிகர்தண்டா குடிச்சதில் கொஞ்சம் கூலிங்காகவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து பாதாம் பிசின் சப்ஜா சீடு எல்லாம் போட்டு தான் இருந்துச்சா. இங்கேருந்து வந்து இங்கே சாப்பிட வர வரைக்கும் நல்லாவே தாங்கிடுச்சு. இங்கே வந்து வசந்த பவனில் தான் வந்து லஞ்சுக்கு வந்தோம். இங்கே வந்து நல்ல நான்வெஜ் ஹோட்டல் போகணும் அப்படின்னு பார்த்து எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நான்வெஜ் ஹோட்டல் இழுத்து முடிஞ்சு எங்கேயுமே இதாக இல்லை. அதனால் வசந்த பவன் ஆச்சு. எல்லாருமே வந்து மீல்ஸ் சொல்லியிருந்தா. நான் வந்து சப்பாத்தி சொல்லியிருந்தேன். பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தான். சப்பாத்தி வந்தோடனே அவருக்கு ஆசையாக தாங்களே. நல்லா இருந்துச்சு சாப்பாடுலாம். சும்மா சொல்லக்கூட ரொம்பவே நல்லா இருந்தது. கேரளா போனப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோட்டல்லையும் ஒரு மாதிரி சாப்பாடு பழிக்கக்கூடாது. இருந்தாலும் டேஸ்ட்டு வித்தியாசம் இது படும் இல்லையா. அதனால நான் பார்த்தேன் சரி ட்ராவலில் ரைஸே எடுத்துக்கக்கூடாது, சப்பாத்தியாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு சப்பாத்தி, அது வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. ஆனியன் ரைத்தா அப்புறம் வந்து அதுக்குள்ளே குருமா இருந்தது. ஆனியன் ரைத்தா வந்து சூப்பராக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. ஹலோவுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மீல்ஸ் சொல்லியிருந்தாங்க. மீல்ஸ் வந்துச்சு. மீல்ஸ் வந்து வடை பாயசம் அப்பளம் எல்லாமே. பாயசமும் வடையும் நம்மளுக்கு வந்துருச்சு. அம்மா வந்து பிள்ளைகிட்ட வடையை கொடு பாயசத்தை கொடுன்னா அவர் வடையை கொடுத்துட்டு நான் பாயசத்தை சாப்பிட்டுட்டு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எப்படின்னாக்கா பறக்க சாப்பிட முடியாது. நம்ம வந்து காரில் தானே வந்திருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு. இவர் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும், சரி நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தானே இருக்கும். அது வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, ஓகே செம்மையாக இருக்கே, சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு. சரி பிள்ளைக்குமே அவருக்கு சாப்பிடலாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்து வெளியில் போனோம். வெளியில் வந்து நான் உள்ளே வரும்போது எதுவும் இது பண்ணி பார்க்க முடியல, பசி உள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் சாப்பிட்லான்ட்டு. அங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை. ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு கிளம்பி வந்துட்டோம். வெறும் பூரியானும் அதுவும் தான் இருக்குது அப்படின்னு ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்றோடனே ஓகே லஞ்சுக்கு வேறு இடம் பார்த்துக்கலான்னு சுற்றி வந்து இங்கே வந்து சாப்பிடன்றோம். வெளியில் கார்டன் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்தது. பூச்செடி இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சும்மாவே வளைச்சி வீடியோ எடுக்கிறோம்ல, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அங்கே நின்று கொஞ்சம் ஃபேமிலியாக இல்லை ஃபோட்டோஸு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதாச்சும். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட வந்து ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு செல்ஃபி கூட எடுக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரு பிள்ளையோட நின்று ஒரு செல்ஃபி கூட எடுக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் கூட நாங்கள் இது பண்ணிக்கவே இல்லை. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுனால சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு கொஞ்சம் பூச்செடிலாம் இருந்துச்சு இல்லையா, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைய நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பார்த்துருந்தோம். அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஜுவல்லரி ஷாப் விளம்பரத்துக்கு வர மொட்டை அங்கிள் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அப்படியே அவங்கள மாதிரியே இருந்தாங்க. வந்துட்டு பிள்ளைக்கிட்ட நானும் பிள்ளையும் நின்றுட்டுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். பதிலுக்கு நிஹால் வந்து அலைக்கும் சலாமும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்ட்டு போனாங்க. ரொம்ப நேரம் எங்களையே வாட்ச் பண்ணிவிட்டு சுற்றி வந்தாங்க. பார்க்குறதுக்கு அந்த நகைக்கடை விளம்பரம் மட்டும் அங்கிள் மாதிரியே இருந்தார். நிஹாலை ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்க அவங்களுக்கு. சுற்றி வந்து பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் கிளம்புற வரைக்கும். அவங்களும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் இது மாதிரி அந்த ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு சென்ட்ரா, அதில் வந்து ஒரு குருவி கூட இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவை நான் சொன்னாலே செடியை கண்டா ஓடிடுவாங்கன்னு அங்கே ஒரு துளசி செடி இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்துட்டு துளசி இலையை வச்சு வாயில் போட்டு சாப்பிட்டு நின்றா. அதில் போட்டு கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கரும்பு வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு இருந்துச்சு. சரி அதை பற்றி நிஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டினேன். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் புதுசு இல்லையா. எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சின்ன நானா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம்.
ஏன்னா, நாங்க ஊருக்கு வரது அன்னைக்கு நைட்டு நாள் நைட்டு தானே கன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறமா தான் 2 நானாக்குமே சொன்னோம். இந்த மாரி வரோம் அப்டின்ட்டு. பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. பெரிய நானா வீட்லயும் பிள்ளைங்களுக்கு தெரியாது. சின்ன நானா வீட்லயும் பிள்ளைங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஸ்கூல் போயிருக்காளுவோ. நாங்க வந்து போற நேரம் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ட்டா நாங்க வந்து உள்ளே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா தான் பிள்ளைகளுவோ வெளிய அப்போ தான் வரஹா ஸ்கூல் விட்டு. அது யாருக்குமே தெரியாது. வரத சொல்லலை. ஏன்னா திடீர்னு கிளம்புனதுனால தெரியாது. சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்டின்னு சொல்லியாச்சு. நானா வீட்டுக்குள்ளே ரீச் ஆகும்போது தான் கொஞ்சம் வந்து தடபடன்னு இருந்தது ட்ராவலில். எல்லாம் வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் என்ன சொன்னால் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவும் வீடியோஸ்லாம் இது பண்ணலை. உள்ளே வந்தாச்சு. பிள்ளைங்களாம் வந்தோடனே ரொம்ப சத்தமாக குஷியாக தாங்கலை பிள்ளைகளுக்கெலாம். நிஹாலை பார்த்துட்டு தான் ரொம்ப ஹாப்பி ஹலோவுக்குலாம். ஏன்னா விளையாடுறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்ட்டு. எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து மச்சி வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காய பஜ்ஜி ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தா. நானும் கூட நின்று எல்லாம் செஞ்சுட்டு பிள்ளைகளுக்குலாம் எல்லாருக்குமே வந்து பிளேட்டில் வந்து எல்லாருக்கும் வெங்காய பஜ்ஜி எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட வந்து உட்காந்துட்டேன். பிள்ளைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஏற்ற வீட்டு பிள்ளைங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வந்து எல்லாம் விளையாட வருவாங்களோ. எப்போவுமே அங்கே இதாக தான் இருக்கும், கலகலன்னு தான் இருக்கும். அதில் நிஹாலுமே ஐக்கியமாயிட்டார். போயிட்டு எல்லாம் உட்காந்து ஒரே சத்தமாக விளாட்டா தாங்களே ஓட்டமாக ஆட்டமாக செம்மையாக பிள்ளைவோ என்ஜாய் பண்ணாங்களோ. எனக்கு தான் ட்ராவல் வந்து சுத்தமாக முடியவே இல்லை. வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நானுமே வந்துட்டு வீடு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா 2 பேரும் எப்படி சொல்கிறது, அவளோட ஆர்ட்லாம் ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக இருந்தது. பிள்ளைங்க என்னெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி என்னென்ன வரைஞ்சிருக்கா, என்ன எழுதியிருக்கா, அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு நானும் எல்லாம் பேசிகிட்டே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் நல்லா தூங்கிட்டேன். பிள்ளைங்க கூட நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். அலெக்ஸாவில் வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. நானும் தான் விளையாடிட்டு இருந்தேன். பட் எப்படி தூங்குனேனே தெரியல. படுத்து நல்லா தூங்கி ஒரு 9:30க்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. லாங் ட்ராவல் வந்து சுத்தமாக இப்போலாம் முடிய மாட்டேங்குது. என்னமோ பாட்டு பாடிட்டு எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து மியூட் போட்டேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் இருக்குது பாடிட்டு இருந்தாங்க. அலெக்ஸாவில் வேறு சாங் ஓடிட்டுருக்கு. அது வேறு நம்மளுக்கு சேனலில் வீடியோக்கு ஏதாவது இதாகிட போது நான் மியூட் போட்டுட்டு இல்லாட்டி பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது மியூட் இல்லாமல் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து எதுவும் செய்ய வேணாம், வெளியிலே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டின்னர் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிட்டேன் ஹனானா. மச்சி வந்து செய்கிறேன்னு தான் சொல்லியிருந்துச்சு. சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு. பாவம் ஒண்டியமாக செய்யணும். இப்போ எனக்குமே சுத்தமாக முடியல, டயர்டாக இருக்குது. அம்மா பார்த்திங்கன்னா பாய் போட்டு ஹலம் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டா. சரி, அதனால் நைட்டுக்கு டின்னர் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னன்னாக்கா ஃப்ரைட் ரைஸும் கொத்து பரோட்டாவும் நம்ம ஊர் ஸ்டைலுக்குலாம் இல்லை. அங்கே வந்து இப்போ நம்ம சால்னா ஊற்றி கொத்து பரோட்டாவில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊர் ஸ்டைல் கொத்து பரோட்டாலாம் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கொத்து பரோட்டாவில். ஆனால் அதோட இது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான். நம்ம ஊரில் கொத்து பரோட்டா எப்படி இருக்கும், அப்படியே தனித்தனியாக அப்படியே உதிரியாக இருக்கும் இல்லையா, நல்லா போட்டு கொத்தி எடுத்துருவானுங்க. இது வந்து சும்மா சால்னா ஊற்றி கடாயில் சும்மா பரட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா படுத்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எல்லாம் படுக்கிறதுக்கு. காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் 7 மணிக்கு முடிச்சு பார்க்குறேன். ஹாலில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தா. சரி பிள்ளைவெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டேன். 7 மணிக்கு ஷார்ப்பாக 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே முழிச்சு பார்த்துட்டு 7 மணிக்கு எந்திரிச்சேன். ஏன்னா அன்றைக்கி வந்து வெளியில் போகலாம், மார்னிங் வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரிய நானா வீட்டுக்கு போகலாங்கிறது தான் பிளானு. நாள் நைட்டே சொல்லியிருந்தேன். எல்லாம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாலும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே வந்து அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பால்கனி ஏரியா, கிச்சன் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்து எப்போவுமே புறா சத்தமாகவே இருக்கும். புறா கூடு கட்டிட்டு அங்கே அப்படியே நிறையா இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பார்க்குற நேரம் எல்லாம் வெளியே பறந்து ஓடிட்டு இருந்துச்சு. கிட்ட போய் நல்லா வீடியோஸில் கூட எடுக்க முடியல. சரி, நான் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம்னு சொல்லி நானுமே போய் படுத்துட்டேன். எல்லாமே வந்து இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்கோன்னே லீவ் போட்டாலும் ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு எல்லாம் வந்து எங்களுக்காக லீவ் போட்டாலும் சரின்னு சொல்லிட்டு பிள்ளை ஒரு லீவ் போட்டதோட எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரலாம். நிஹால் பார்த்திங்கன்னா மால் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். வேறு எங்கேயும் போவேனா, மாலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கிளம்பலான்னு சொல்லி ஐடியா பண்ணியாச்சு. ஐடியா நம்ம ஒன்று பண்ணுனா அது ஒன்று நடக்கும் இல்லையா, எப்போவுமே வழக்கமாக எல்லாருக்குமே உள்ளது தானே. நாம் ஒரு பிளான் போடுவோம், நடக்கிறது ஒன்று நடக்கும்ன்ட்டு. சரி, எல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரமாக கிளம்பலான்ட்டு சீக்கிரமாக வேலையை முடிக்கிறோம். என்னென்னா இட்லி, சட்னி, சாம்பார் வச்சு கேசரி கிண்டிட்டு பாஸ்தா செஞ்சோம், சீஸ் பாஸ்தா. ஆளுக்கு கொஞ்சமாக தான் வேலையெல்லாம் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்.
இந்த பிள்ளையை போட்டு ஒண்டியமாக எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சமாக வேலை இது பண்ணிட்டோம். கேசரி இந்த பிள்ளை செஞ்சிச்சு, சட்னி சாம்பார்லாம் அந்த பிள்ளை செஞ்சிச்சு. நான் இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு பாஸ்டா மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆள் கொஞ்சமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் தூங்கி அசந்தாச்சு இல்லையா, காலையில் பறக்க வேலையை முடிச்சுட்டு ஒரு 10:30க்குள்ளே ரெடி ஆகிட்டோம். அந்த நேரம் பார்த்திங்கனாக்கா கார் வந்து நாங்கள் வந்த கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே கேப் புக் பண்ணி மால் போயிட்டு ரிட்டர்னில் இந்த காரில் தான் வந்து நானா வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால் டயர் வந்து பஞ்சராக போயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டயர் பஞ்சர் இது பண்ணிவிட்டு எல்லாருமே போகலாம் அப்படின்னு தான் பதிஞ்சு. நம்மளுக்கு இங்கே இடம் தெரியாது இல்லையா, நானாக இருந்து தானே எல்லாம் இது பண்ணணும். ஸோ பார்க்கறதுனா எப்படா பஞ்சர் ஓட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் ரெடி ஆகிட்டால்வோ, ரெடி ஆகிட்டு எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 12:30 மணி ஆகிடுச்சு. பெரிய நானா வேறு ஃபோன் அடிக்கிறா, முடிச்சிட்டிங்களா, எப்போ வரீங்கன்ட்டு. பாவம் மகளுமே எங்களுக்காக ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டுட்டு வெயிட் பண்ணியிருந்தா. நாங்கள் இங்கேயே கிளம்புறதுக்கே 12:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கார் வந்து திடீர்னு பஞ்சர் ஆனால அதான் சொல்கிறேன், நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும் இல்லையா. பிள்ளைங்கள்லாம் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த கேப்பில் பஸ் ஏறி முடிச்சுட்டு நான் இன்னொரு தடவை குட்டி தூக்கமும் போட்டு எழுந்திரிச்சு டீயும் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். அந்தளவுக்கு டைம் ரொம்பவே இதாகிடுச்சு. ஸோ கேசரி வந்து சூப்பராக அந்த இது மாதிரி இட்லி மாதிரி மினி இட்லி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ பசியாரிக்கு எல்லாருமே எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டுட்டேன், சாப்பிட வாங்க எல்லாரும் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பசியாரை எடுத்து வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பசியார் வந்து நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் இப்படி தான் போயிடுச்சு. இட்லி, சட்னி, சாம்பார், பாஸ்தா, சீஸ் பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி. ஸ்வீட்டு வேறு ஏதாவது பண்ணலான்டாலுமே ஸ்வீட்டு சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் ஓகே கேசரி பரவாயில்ல, மற்ற எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்லேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பிள்ளைங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. மால் போகணும் அப்படின்னோடனே குயிக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன செய்ய, கார் இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கல. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சு. என்னென்னாக்கா சரி எதையாவது ஒன்று கேன்சல் பண்ணலான்னா பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மால் போகிறத கேன்சல் பண்ண முடியாது. நம்மளுக்காக ஸ்கூல்லாம் பிள்ளைங்க லீவ் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா. சரி எப்போடா மணி ஆகும்னு பார்த்துட்டு ஒரு வழியாக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு ஒரு 12:30 இருக்கும் கிளம்பிட்டோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக போயிடுச்சு இதுக்கே. ஏன்னா மால் போயிட்டு சட்டுன்னு வெளியே வர முடியாது இல்லையா. ஒரு இடம் பார்க்க போகிறோம்டாக்கா அது உள்ளக்கே பூந்துட்டு டைம் வேணும். நானாக வேறு அங்கே லீவ் போட்டுட்டு லஞ்சுக்கு நாங்கள் வருவோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்னடா இது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக படப்படப்பாக இருக்குது. இப்போ என்னடா நானாட்ட வரேன்னு சொல்லிட்டு நானா ஆஃபீஸ்லாம் லீவ் போட வச்சுட்டு நம்ம இவ்வளோ லேட் பண்ணுறோமே அப்படின்ட்டு. அதனால் ஓகே கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடணும் சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பி மாலுக்கு எந்த மாலுக்கு போனோம், எங்கே போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போவே ரொம்ப லெங்க்த்தாக போய்கிட்டு இருக்கனால அடுத்த வீடியோவில் நாங்கள் போனது என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும்போது என்ன பார்த்தோம் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், அண்ட் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். பட் இப்போ எனக்கு டைம் சுத்தமாக இல்லாததுனால கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா துவா செய்யுங்க. அடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சுங்கிறத மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.